கட்டளையிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகர் ஒருவேளை உங்களை தள்ளுண்டவன் 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 என்று சொல்லலாம். உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உன்னை விசாரிச்சு என்ன பிரயோஜனம்? உன்னை விசாரிச்சா ஒன்றும் நடக்க போறதில்லை. ஹல்லேலூயா. அப்படி அவங்க சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தள்ளுண்டவன் என்று சொன்னாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் சொல்லுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து சேவையிலே மறிப்பேனே
சின்னவளாக்கும் பெரியவளாக்கும் நீ சாதாரணமாக இருந்தாலும் தள்ளப்பட்டவன் என்று பெயர் எடுக்கப்பட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஏனென்றால் நீங்கள் என்னுடையவர்கள், நான் உங்கள் தேவனாயிருக்கிறேன். நான் உங்கள் தேவனாயிருக்கிறபடினால் நீங்கள் என் ஜனம் என்று அழைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போன ஆத்மாவை பலப்படுத்துகிற கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவதாக. எல்லா சோர்வுகளை நீக்கி உனக்கு எல்லாவற்றிலும் ஆரோக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். சங்கட சமயங்களில் மயங்கி வாடுகிறேன், துங்க நேரமென ஏங்கி நாடுகிறேன், பங்கமில்லாமல் பதிலளிக்கிற தேவனாய் கர்த்தனே. ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. இயேசுவே என் தெய்வமே, என் மனமிரங்கம். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன் ஐயா. தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே மா பிரபுவா, மனமிரங்கம். இந்த சேலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சேலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டருளும், எங்கள் ஜபங்களை கேட்டருளும். எங்களை நீங்க உற்சாகப்படுத்தும், எங்களை நீங்க உற்சாகப்படுத்தும். இயேசுவே மா பிரபுவா, மனமிரங்கம். புது அபிஷேகத்தால் என்னை அபிஷேகித்து, புது அபிஷேகத்தால் என்னை அபிஷேகித்து, மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து, மறுபடியும் என்னை உயிர்ப்பித்து, சாட்சியாக நிறுத்தியருளும், உமக்கு சாட்சியாக நிறுத்தியருளும். இயேசுவே என் தெய்வமே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இயேசுவே மா பிரபுவா, எங்கள் ஜெபங்களை கேளும். அவை துன்பப்படும் நேரம் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ துன்பப்படும் நேரம் நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை உயர்த்தி உயர்த்தி வைத்திடுவேன், உன்னை உயர்த்தி உயர்த்தி வைத்திடுவேன். எல்லாம் நன்மையாக கர்த்தர் மாற்றுவார், எல்லாம் நன்மைக்கு எதுவாக செய்திடுவார். நீ படுகிற பிரயாசம் போகாது, நான் உன்னை பலப்படுத்தி நடத்துவேன். நீ சிலுவையிலிருந்து உயர்ந்திடுவாய். உன்னை உயர்த்துகிற தேவன் நான் தானே, உனக்கு சகாயம் பண்ணும் தேவன் நான். மறுபடியும் உன்னிடத்தில் வருவேன், என் கிருபையை உன்னை
குறித்தும் கலங்கி தவிக்காதே. சீக்கிரத்தில் உன் விசுவாசத்தினால் கர்த்தர் உன்னில் பெரிய காரியம் செய்வார். இயேசுவே என் தெய்வமே, எங்கள் ஜெபங்களை கேளுமே. சாத்தான் கட்டியிருக்கிற எல்லா கோட்டைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், சாத்தான் கட்டியிருக்கிற எல்லா கோட்டைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உடைத்து தள்ளிவிடுகிறோம். நாங்கள் உடைத்து தள்ளிவிடுகிறோம். இயேசுவே பிரபுவா, ஜெபத்தை நீங்க கேளுமே. இயேசுவே பிரபுவா, என்னை மனமிரங்கும். காரணத்தினால் நம்மை இழுத்துக் கொண்டார். நம்முடைய ஜெபங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறார். இதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளப்பட்டவள், தள்ளுண்டவள் என்று உன்னை குறித்து சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதனால் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதனால் என்றால், நீ தள்ளுண்டவள் என்று அவர்கள் சொன்னபடினால் நான் உன் காயங்களை கட்டி உனக்கு ஆரோக்கியத்தை நான் உண்டு பண்ணுவேன். உன் சரீரம் முழுதும் ஆரோக்கியமாயிருக்கும், உன் எண்ணங்கள் முழுதும் ஆரோக்கியமாயிருக்கும். நீ மறுபடியும் எழுந்து ஜெபிக்கும்படி ஜெப வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ இழந்த ஜெப வல்லமையை மறுபடியும் நீ உயிர்ப்பித்துக் கொள் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரே, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் இந்த இடத்துல நீ செஞ்சிருக்கிறீர்கள். மறுபடியும் உங்களுடைய கரம் எழும்பட்டும். நீங்கள் எழுந்தருளும், உங்களுடைய கரம் எழுந்தருள வேண்டும். உங்களுடைய கிருபையினால் எங்களை நீ நடத்த வேண்டும். தடைகளை உடைக்க வேண்டும், சாத்தானின் தடைகளை உடைக்க வேண்டும், கட்டுகளை உடைக்க வேண்டும். கல்லான இருதயத்தை கர்த்தரை சரி செய்ய வல்லவராயிருக்கிறேன். ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறேன். ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே,
என்ன சொல்லுகிறார்? உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே நாம் எடுப்போமா? நான் 17ஆம் வசனத்தில் அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆம் வசனம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்பு போல நிலைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அரண்மனை எப்படி இருக்கும்? முன் போல நிலைப்படும். அப்புறம் 19ஆம் வசனம் அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல்களின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன் போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கினை யாவரையும் தண்டிப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. என்ன போட்டிருக்குன்னா 22ஆம் வசனம், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படியாக இந்த பிரபாதத்தில் வந்து இன்னைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தர் வேத வார்த்தையை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் நம்மை நிறைத்த தேவனாகி கர்த்தர் இந்த நாளில் கூட மறுபடியும் நிறைக்கும்படி அவரிடத்துல வருவோம். ஹல்லேலூயா. இன்றும் காக்கும் பம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் பம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்னை எண்ணி துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு நீராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உன்னை தேவன், அவர் தாசுக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உன்னை தேவன், அவர் தாசுக்கு நீதியவர். என்னை துதி செய்வாய். என்னடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை எண்ணி துதி செய்வாய். என்னில் அடங்காத அவருடைய கிருபைக்காக இன்றும் தாங்கும் அவருடைய புயம், அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அதனால் நாம் நிற்போம், நின்று கொண்டே இருப்போம். ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வந்து ஆரம்பித்ததை கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நிறைவேற்றி செயல்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி வல்லமையால் நிரப்பி எல்லா அந்தகார கிரியைகளையும் முற்றிலுமாக அகற்றி போட்டு சபைக்கு விரோதமாக எழும்பக்கூடாதபடி
சபைக்கு விரோதமாக தீங்காய் பேசக்கூடாதபடி கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை இறங்கும்படி நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தரால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவனாய் கர்த்தர் செய்து முடிப்பாராக. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவனாய் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் அவர் ஏற்ற நேரத்தில் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நன்மையானதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். எல்லாம் நன்மையாய் மாறும். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம், நோக்கி பார்க்கிறோம். தீய காரியங்கள் எந்த இடத்திலையும் எந்த இடத்திலையும் கிரியை செய்யக்கூடாதபடி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். உங்களால கூடாத சிவான காரியம் ஒன்றுமில்லை. நல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன், வல்லவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க உங்க நாமம் வாழ்க. தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். என்று பாடுகின்ற யாவரையும், என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, அவர் நாமம் வாழ்க. அதுவே ஆண்டவருடைய வார்த்தைப்படி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் மண்மேட்டின் மேல் கட்டப்படும், அரண்மனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலும் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்கப்பட்டவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இது அருமையான வார்த்தைங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் திறமைப்படுத்து. எத்தனையோ காரியங்கள் இருந்திருப்பீங்க. அவர் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஆண்டு கொடுத்த வாக்கு சில நேரத்தில் நமக்கு நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி சோர்வு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னார், அதை செய்து முடிப்பார். நுகங்களை முறியடித்து கட்டுகளை அறுத்து கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபரன் பாசம் தெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், கொன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி மொழி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவன் மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவன் மீனாய் அவச்சனம் பெருகும், யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே.
பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும். பரிசாக தேவன் அருள்வார். ஹல்லேலூயா. So, ஆண்டவர் யாக்கோபுடைய கூடாரத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் நம்பி இருக்கிறவங்களை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஸ்திரப்படுத்தி உங்களை நடத்த போகிறார். ஒருவேளை இங்கே இருக்கிற ஜனங்களை நிறைய பேர் மறிச்சிருக்கலாம், மாண்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாரெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு எந்த தீங்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அவருடைய சட்டைகளின் மறைவிட மறைத்து அவங்களை காத்து நடத்துவார். ஒரு குறையில்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. சாட்சி நேரம் நாம் சாட்சி சொல்ல போறோம்.